Thank you.
ஒரு அபிஷேகத்தினாலே எங்கள் மேல ஊற்று ஆண்டவரே என்று சொல்லி பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வாஞ்சையோடு இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீது என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வல்லமை இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறது. அவருடைய சிங்காசனத்தில் இருந்த அந்த ஊற்று, அந்த அக்கினியை ஆண்டவர் மீது ஊற்றும்படியாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கேட்போம். ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம்
பாதையை நடத்தினீர்
கொடாம ஆண்டவரே நேசிக்கிற தகப்பனா இருக்கிற நினைவிற்காக துதிக்கிறேன்னு சொல்லி நம்பிக்கை இழந்த சூழ்நிலையிலே நமக்கு நம்பிக்கை தந்தவர் கர்த்தர். ஒன்றுமில்லாத வேளையில் நம்மளுக்கு வழிகளை உருவாக்கி கொடுத்த கர்த்தர் அவர் மேன்மைப்படத்தக்கவர். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் கணத்திற்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர் அவர். அழகான கண்களை கண்டதாலே முடிந்தது என்று நினைத்து நான் உயிர் வாழ்கிறேன். நம்முடைய வாழ்க்கை என்னைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டியதுதான். அவருடைய கிருபையினால் நம்ம இன்னைக்கு நினைச்சு நிற்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்திருக்கிறார். நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சொந்த கிருபை என்று சொல்வதற்குரிய இன்னைக்கு நீங்களும் நான் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சொந்த கிருபை. அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இதோ முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத எங்களை நீர் தெரிந்தெடுத்தீர். பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு உண்மை உத்தமமாய் இருக்க தேவன் எங்களுக்கு பலன் கொடுக்கும்படியா கிருபை கொடுக்கும்படியா இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீ சாரோனின் புரட்சி ஆண்டவரே. லீலி புஷ்பம் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் ஆண்டவரே. இதோ எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்தவர்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வெறுமையா எங்களை திரும்ப பண்ணாத தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். யாக்கோபோடு இருந்த தேவன், யோசேப்போடு இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ சேனைகளின் கர்த்தர் நீர் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே வானதூத சேனைகள் பாடுகிற இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை உயர்த்தி பாடுகிறோம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓ ரக்கல மஷல வந்தனை கடமன ரக்கவல ரிமந்தனி யோகல மாஷ கந்தனி யோகல மந்துர கடவல. இதோ எங்களை முற்றிலுமாய் காத்து ஒப்பு கொடுக்கிறோம். நீர் சொல்ல ஆகும் ஆண்டவரே. நீர் கட்டளையிட நிற்கும். இதோ இந்த இடத்துல யாரெல்லாம் உம்மிடத்துல ஒரு விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய விண்ணப்பத்தை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விஷயங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலன்களை ஆட்கொள்ளும்படியாக உடைய கருத்தில் விழுந்து கிடக்கிறோம். இங்க இருக்கிற ஒரு பிள்ளையாவது வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவன் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருந்து ஆராதித்து ஆண்டவரே வேறு இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்கு பலனாய் திடனாய் கர்த்தர் நீர் கூட இருக்கும்படியாக உடைய
146வது அதிகாரம், சங்கீதம் 147வது அதிகாரம், 2 அதிகாரங்கள். சிஸ்டர் ஏஞ்சல் அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 146, 147. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் நெருப்பு ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. அவர் தமது கல்மலையை துணிக்கைகளாக அனுப்புகிறார், அவருடைய குளிருக்கு முன்பாக நிற்பவன் யார்? யாக்கோபுக்கு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரவேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று கேட்லேருந்து வந்து காலையில் மம்மி நான் வந்து கபோர்டுக்கு மேலே ஏதோ ஒன்று இருந்துச்சு எடுக்கணும்னு ஜம்ப் பண்ணேன், அது கால் எனக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. கால் நல்லா வீங்கி இருந்தது. சரி வெறும் ஐஸ் பேக் மட்டும் வச்சுட்டு கிரெப் பேண்டேஜ் போட்டு கட்டி விட்டேன். இன்னைக்கு காலையில் கொஞ்சம் லைட்டாக அது ப்ளூஷாக சேஞ்ச் ஆனதால் டாக்டர்கிட்ட போனோம். சின்ன ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் காலில் ஆயிருக்கு. அவளை காஸ்ட் போட்டு இம்மோபிலைஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஒரு ஃப்ராக்சர்லேருந்து கர்த்தர் பிள்ளையை பாதுகாத்தார். சின்ன ஒரு ஹேர்லைன் தான், ஆனாலும் 3 to 4 weeks வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பிள்ளைக்காக சபையார் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாதாக. கடந்த 20ஆம் தேதி அவங்களோட ஒரு புதிய ஆண்டை கர்த்தர் எனக்கு இவ்வாறு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் 28ஆம் தேதி ஒரு புதிய திருமண நாளையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். அதற்கான கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என் தாயின் கருவில் உருவானது முதல் என்னையும் என் குடும்பத்தையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்துகிறார். திருமண நாட்களிலும் திருமண நாட்களிலும் அநேக ஆண்டுகளை கர்த்தர் கடக்கும்படியான கிருபைகளை செய்தார். இந்த நிலைமைக்கு நான் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அநேக கேள்விக்குறிகள் இருந்தபோதும் கர்த்தர் எல்லாவற்றிலும் அவரால் ஆகும் என்கிற சொல்லுகிற வார்த்தையின்படி என்னை மட்டும் நடத்தி வருகிறார்.
வேலை ஸ்தலங்களிலும் ஞானத்தினால் நிறைந்து வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை நன்றிகளை இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்காக ஜெபிக்கிற உங்களுக்கும் என்னை கர்த்தரை நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தரை நாம மாத்திரமே மேம்படுத்தலாம். சிறு பிள்ளைகள் வந்து நம்ம யோசிச்சுருவோம். The Lord in all His fullness, the world and those who live therein, for He has founded it upon the seas and established it upon the water. Who may ascend into the hill of God, or who may stand in His holy place? He who has clean hands and a pure heart, who is not lifted up his soul to an idol, nor saw deceitfully. He shall receive blessing from the Lord, and benediction from the God of his salvation. Search me, O Lord, and know my heart. Try me and know my anxieties, and see if there's any wicked way in me, and lead me in the way everlasting. Because he ignored my name. This is the day Lord has made. Let us rejoice and be glad. Psalms 139 verse 7 to 10. If I make my bed in the depths, you are there. Wherever I go, you are there. இது காணிக்கை நேரம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த காணிக்கைக்காக ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த அருமையான வேலையில் ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை மனம் வந்து உமக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் படைக்கிற கரங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை நீங்கள் அதிகமாக்குங்க. ஆண்டவரே, அநேக காசுகளை மிச்சம் பண்ண அந்த கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, அந்த ஞானத்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கைகள் ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டது எனக்கு கிருபை. மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனால தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரதர் மனோ அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தரை கேட்டு நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆனந்தமாக அன்பரை பாடுவே, ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆனந்தமாக அன்பரை பாடுவே, ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே. ஆசிகளருளும் ஆனந்த ஆனந்தமாய், ஆசிகளருளும் ஆனந்த ஆனந்தமாய்,
1ஆம் தேதி ஜூன் மாதத்திலே மகள் அனிஷா தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வார்த்தையானது 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 18வது அதிகாரத்திலே 7வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் அவனோடு இருந்து அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அனுகூலமான ஆண்டை கர்த்தர் தருகிறார். 2ஆம் தேதி ஜூன் மாதத்திலே மகன் மார்ட்டின் சுரேஷ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. அதை வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுக்கிறார். 4ஆம் தேதியிலே ஜூன் மாதத்திலே சிஸ்டர் சுனிதா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது நீதிமொழியின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குப்பட்டார். பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக சொல்லப்பட்ட சாட்சிக்காக 2 வந்து சொல்லிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்பா, நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா, நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா. எஸ்ஸப்பா, இது வரைக்கும் எஸ்ஸப்பா இந்த ஆராதனையிலே எஸ்ஸப்பா நடத்தி வந்தீங்க. எஸ்ஸப்பா நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எஸ்ஸப்பா ஆராதனைகளெல்லாம் எஸ்ஸப்பா கூட இருந்தீங்க. எஸ்ஸப்பா நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எஸ்ஸப்பா ஆசீர்வாதத்தோட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் நன்றியோடு துதிக்கிறேன். எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம்பா. எஸ்ஸப்பா இன்னும் எஸ்ஸப்பா சில பிள்ளைங்களெல்லாம் எஸ்ஸப்பா எஸ்ஸப்பா வசனம் சொன்னாங்க ராஜா. எஸ்ஸப்பா குழந்தைங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறேன் ராஜா. எஸ்ஸப்பா குழந்தைங்க ஞானத்தை பற்றி எல்லாம் கொடுத்து எஸ்ஸப்பா ஆசீர்வாதங்க அவங்களை போட்டுலாம் எஸ்ஸப்பா நீர் கூட இந்த பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எஸ்ஸப்பா எல்லா நோய் துன்பங்களுக்கெல்லாம் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. நன்றி துதிக்கிறேன். எஸ்ஸப்பா இன்னும் எஸ்ஸப்பா படைக்கப்பட்ட காணிக்கைக்கு வருகிறேன் ராஜா. எஸ்ஸப்பா அந்த காணிக்கை ஆசீர்வாதிங்க ராஜா. எஸ்ஸப்பா அந்த காணிக்கலாம் எஸ்ஸப்பா ஊழியத்துக்கு பயன்பட உதவி செய்யுங்க ராஜா. எஸ்ஸப்பா கொடுத்த எல்லா கைகளும் ஆசீர்வாதிங்க ராஜா. எஸ்ஸப்பா நன்றி துதிக்கிறேன். எஸ்ஸப்பா நான் சாட்சி சொன்னவங்களுக்கு வருகிறேன் ராஜா. எஸ்ஸப்பா கேட்கலுக்கு வருகிறேன் ராஜா. எஸ்ஸப்பா பாதுகாத்தீங்க. நன்றி துதிக்கிறேன் ராஜா. எஸ்ஸப்பா இன்னும் எஸ்ஸப்பா இருக்கிற பெயின் எல்லாம் மாற்றி எஸ்ஸப்பா பரிபூர்ண விடுதலை கட்டளிடுவாங்க ஜெபிக்கிறேன் ராஜா. எஸ்ஸப்பா சாட்சி சொன்ன ஸ்டாலின் பிரதருக்கு வருகிறேன் ராஜா. எஸ்ஸப்பா அவங்களுக்கு எஸ்ஸப்பா புதிய ஆண்டை கொடுத்தீங்க. எஸ்ஸப்பா திருமணங்களே புதிய ஆண்டை கொடுத்தீங்க. எஸ்ஸப்பா அவங்க ஆசீர்வாதிங்க. எஸ்ஸப்பா ரொம்ப நன்றி துதிக்கிறேன். எஸ்ஸப்பா இன்னும் பல திருமண வாழ்க்கையில் பல பர்த்டேஸும் எஸ்ஸப்பா செலிப்ரேட் பண்ணால் எஸ்ஸப்பா உதவி செய்யணுமா ஜெபிக்கிறேன். கூட வழி நடத்துங்க. எஸ்ஸப்பா இப்போது எஸ்ஸப்பா நாங்கள் எஸ்ஸப்பா வசனத்தை கேட்க போகிறோம் ராஜா. எஸ்ஸப்பா எங்களோட பேசுங்க ராஜா. எங்களுக்கு தேவையான மன்னவங்களை கட்டளை எடுங்க ராஜா. எஸ்ஸப்பா அதில் ஆசீர்வாதமாக இருக்கிறது செய்யுங்க ராஜா. முற்றிலும் இருக்கிறதே தாழ்த்துக்கிறேன். நீரே பொருட்படுத்த பாதுகாத்து நல்ல பிதாவே ஆமென். தேவனுடைய செய்திகளை நம்ம கடைசணும் பாசமாக வந்து தேவனுடைய செய்தி நமக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 107 29வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Psalm 107 verse 29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கொந்தளிப்பை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற கொந்தளிப்பை ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போறாரு? அவர் அமர்த்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் அலைகள் அடங்குகின்றது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? லைஃப் எப்படி போகுது? நல்லா ஸ்மூத்தா போகுது. கொஞ்ச நாள் லைஃப் எப்படி போகும்? அப்படியே ஸ்மூத்தா போகுது. ஆனா திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒரு கொந்தளிப்பு வருது, ஒரு அன்ரெஸ்ட் வருது, ஒரு அமைதியின்மை வருகிறது. சில நேரங்கள்ல ஒரு சமாதான குலைச்சல் வருது, சின்ன ஒரு போராட்டம் வருது, ஒரு இழப்பு வருது, ஒரு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில வருது. அப்ப
வந்து அதுதான் நம்ம வாழ்க்கையில் என்னது, கொந்தளிப்பு, டர்பியூலன்ஸ். ஒரு கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த கொந்தளிப்பு ஆண்டவர் என்ன செய்வாரா, அவர் அமர்த்துகிற தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எந்த காரியம், எந்த போராட்டம் நமக்கு விரோதமா வருதோ அதுல ஒரு விடுதலையை கொடுக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நம்ம சுற்றி காற்று அடிச்சாலும் அந்த காற்றை அமர்த்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன கொந்தளிப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். எந்த இடத்துல என்ன கொந்தளிப்பு இருக்கு, எங்க ஒரு அமைதி இல்லை அப்படின்னு, எங்க ஒரு சமாதானம் இல்லைன்னு உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அந்த கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவனாய் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கொந்தளிப்பு ஏன் வருது, ஏன் இந்த டியூம்யூல்ட் வருது, ஏன் இந்த டெம்பெஸ்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரு 3 காரியங்களை வேகமாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். யோனாவின் புஸ்தகத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். The book of Jonah, chapter 1 verse 3 and 4. யோனா 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை நம்ம வாசிப்போம். யோனா 1:3-4. Jonah 1:3 and 4. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீக்கு போக கப்பல் ஏறினான். அடுத்த வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய ஒரு கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்ப நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்பு வர்றதுக்கு முதல் காரணம் என்ன? நம்ம எல்லாரும் வாசிக்க கேட்டோம். முதல் காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில ஏன் ஒரு சமாதானம் இல்லாம போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில ஏன் போராட்டங்கள் சில நேரங்கள்ல வருது, ஏன் கஷ்டம் வருது, ஏன் வருது? யோனா என்ன சார், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். யோனா என்ன பண்றாரு, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் விலகினான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மளும் யோனா யார் தெரியுமா? யார் யோனா? யாரு யோனா? சொல்றான் பாருங்க. 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜோனா 1 verse 9. 9வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். இன்னைக்கு நம்மளும் யாருதான்? பெரிய விசுவாசி, பயங்கர சீனியாரிட்டி நமக்கு இருக்கு. பயங்கர எத்தனை வருஷம் நாங்க விசுவாசி தெரியுமா? அவன் என்ன சொல்றான், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அடுத்த வசனம், 10வது வசனம். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அவர்கள் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? முதல்ல நம்முடைய வாழ்க்கையில ஏன் கொந்தளிப்பு வருது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம விலகும் போது. எப்படி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நம்ம விலக முடியும்? 2 காரியம் தான் இருக்கு. ஒண்ணு, கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ். என்னைக்கு நம்ம இன்னைக்கு யோனா என்ன, ஆண்டவர் எங்க போக சொன்னாரு? யோனாவை எங்க போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னாரு. நினிவேக்கு போன்னு சொல்லி ஆண்டவருடைய குரலை கேட்ட யோனா எங்க ஓடுறாரு? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு போறார். அங்க போன உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு கொந்தளிப்பு ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள கொந்தளிப்பு வருது அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம அவரை விட்டு விலகுறோம்னு அர்த்தம். ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க?
உட்கார்ந்துருக்கீங்க? ஆதாமும் ஏவாளும் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு அவருடைய வசனத்தை கீழ்ப்படியாதபடினால எங்க போய் ஒளிஞ்சாங்க? தேவன் வருகிற அந்த சத்தம் கேட்டு அவர்கள் அவருடைய சமூகத்தை விட்டு என்ன செஞ்சாங்க? போய் ஒளிந்து கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம்? கீழ்ப்படியல, ஆண்டவர் சொல்ற காரியத்துக்கு நம்ம செவி கொடுக்கல அப்படின்னாலே அவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகுறோம்னு அர்த்தம். அப்ப நம்ம அவருக்கு கீழ்ப்படியாம சமூகத்தை விட்டு விலகும் போது கர்த்தர் அங்க ஒரு கொந்தளிப்பை கொண்டு வராரு, கர்த்தர் அங்க ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு, கர்த்தர் அங்க ஒரு கஷ்டத்தை கொண்டு வராரு. அடுத்த காரணம் என்னது? பாவம். இன்னும் ஒரு ஆள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போனார். யார் அது? யார் ஓடி போன? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போன ஆள் யாரு? ஜெனிசிஸ் சாப்டர் 4 verse 16. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனம். அப்படியே காயின் 4:16. அப்படியே காயின் கர்த்தருடைய சந்ததியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத்தெனும் தேசத்தில் குடியிருந்தான். இவர் ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஓடி போனாரு? இவன் ஏன் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஓடி போனா? தன்னுடைய சொந்த சகோதரனை கொலை செஞ்சுட்டு ஓடி போனார். அப்ப ரெண்டாவது காரணம் என்னது? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகுறோம் என்று சொன்னால் பாவம் நம்மளை என்ன செஞ்சிடும்? ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நம்மளை விலக்கி. இருக்கீங்களா? இன்னைக்கு சில நேரங்கள்ல சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில சடுதியில வருது. எப்படின்னே தெரியலங்க, இப்படி ஒரு பிரச்சனை வருது, இப்படி ஒரு போராட்டம் வந்துச்சு, இப்படி ஒரு கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில வந்தது. எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு நம்மளை என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். சவுல் ராஜா இருக்காரு, ஆண்டவர் சொல்றாரு எல்லாரையும் கொல்லு, அமலேக்கன் எல்லாரையும் கொல்லு. ஆனா அவன் என்ன பண்ணா? நல்ல பசுமையும் புஷ்டியுமா இருக்கிறதெல்லாம் அவனை ஒளிச்சு வச்சிருந்தான். ராஜாவையும் கொல்லாம விட்டுட்டான். ஆண்டோடைய முதல் கமாண்ட்மெண்ட்டே யாரு? கொல்லணும், ராஜாவை கொல்லணும். வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு விலகினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியில என்ன ஆச்சு? கர்த்தரிடத்துல இருந்து ஒரு அசுத்த ஆவி சவுலிடத்துல வந்தது என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒரு என்ன வருது? ஒரு கொந்தளிப்பு வருது, ஒரு போராட்டம் வருது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நான் விலகி இருக்கேனான்னு பார்க்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு இருந்து நான் விலகி இருக்கேனா? கர்த்தருக்கு விரோதமா நான் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கிறேனா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேனா? அடுத்தது என்ன நம்ம சிந்திக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேன்னா நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருங்க யோனாவுடைய காரியத்துல நம்ம பார்க்கும்போது யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். ஜோனா சாப்டர் 1 verse 5. யோனா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். என்ன பண்றாங்க? இப்ப என்ன ட்ரை பண்றாங்க? பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தோடனே இப்ப என்னது? நம்ம எப்படிடா இந்த கொந்தளிப்பை கண்ட்ரோல் பண்றது? கொந்தளிப்பு வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு. இதை எப்படி நம்ம சுயமா கண்ட்ரோல் பண்றது? என்ன செய்யறாங்களா? கப்பல்ல இருக்கிற சரக்கு எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறாங்க. என்ன பண்றாங்க? கப்பலை லைட் ஆக்குறாங்க. கப்பல் லைட் ஆச்சுன்னா, வெயிட் இல்லாம ஆச்சுன்னா கொஞ்சம் நமக்கு என்னது? இந்த கொந்தளிப்பு கொஞ்சம் குறையும்னு பாக்குறாங்க. ஆனா 13வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 13வது வசனம். அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டே இருந்தபடியால் கூடாமல் போயிடுச்சு. ஆண்டவர் சிலரோடு கூட ஆவியானவர் இன்னைக்கு பேசினார். பிரச்சனை கொந்தளிக்குதுப்பா, வாழ்க்கை கொந்தளிக்குது, பிரச்சனை வருது. நீ சுயமா கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறியா? அவங்க என்ன பண்ணாங்களா?
கரை சேரும்படி வேகமாய், இன்னும் அவசரமா எப்படியாவது என்ன செஞ்சிடணும், இந்த பிரச்சனை எப்படியாவது நம்ம மேற்கொண்டுடணும், இந்த பிரச்சனை எப்படியாவது நான் சால்வ் பண்ணிடணும். என்னதான் நீங்க உங்க எஃபர்ட்டை போட்டாலும் அங்க என்ன நடக்காது? ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. யாருங்க கொந்தளிப்பை உண்டு பண்ணது? கர்த்தர் கொந்தளிப்பை உண்டு பண்ணாரு. சமுத்திரத்துல ஆண்டவர் கொந்தளிப்பை கொண்டு வரும்போது நீங்க சுயமா என்னதான் செஞ்சு என்ன முயற்சி எடுத்து அந்த கொந்தளிப்பை நீங்க குறைக்கணும்னு பார்த்தாலும் என்ன ஆகாதுங்க? ஒன்றும் நடக்காது. கடைசியில் யோனா என்ன செய்யறாரு? நம்ம எல்லாருக்கும் கதை தெரியும், அதனால நான் வேகமா போறேன். நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் கடைசியில் யோனாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரம் ஜோனா 3 கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி 2வது தடவை ஆண்டவர் என்ன பண்றாரு? திருப்பி யோனாவின் இடத்துல பேசி, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய், நினிவேக்கு நீ போய் கற்பிக்க வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனார். நினிவே 3 நாள் பிரயாணம். நினிவே எவ்வளவு தூரம்? 3 நாள் பிரயாணம். இவர் 3 நாள் எங்க இருந்தாரு? 3 நாள் எங்க இருந்தாரு? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம பைபிள்ல வாசிக்கும் போது ஏதோ ஒரு கதை மாதிரி நம்ம வாசிக்கிறோம். தண்ணிக்குள்ள போட்டு ஒரு மீன் அவனை விழுங்கி 3 நாள் இரவும் பகலும் ஒரு மீனுடைய வயிற்றுல இருந்து. அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? முதல்லயே ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்படிச்சிருந்தா 3 நாள் இவர் எங்க போயிருப்பாரு? நினிவேக்கு போயிருப்பாரு. அடுத்து 1 நாள் பிரயாணமா என்ன பண்றான்? உள்ள சிட்டிக்குள்ள போறான். ஒருவேளை நம்ம ஊர் டிராபிக் மாதிரி இருக்கும், நடக்கணும் அவன் ரொம்ப தூரம். இன்னும் 1 நாள் சிட்டிக்குள்ள நடந்து 4 நாள்ல எங்க போய் சேர்ந்துட்டாரு? நினிவேக்கு போய் சேர்ந்துட்டாரு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சில நேரங்களில் நமக்கு சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிய தேவ பிள்ளைகள் பழக வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் இருக்கும்போது கொந்தளிப்பு என்ன செய்யாது? நம்முடைய வாழ்க்கையில வராது. தேவையில்லாத கொந்தளிப்பு, தேவையில்லாத பிரச்சனை. பாருங்களேன், அந்த ஆட்கள் பாட்டுக்கு வண்டியில ஏறி எங்க போயிருப்பாங்க? தர்ஷீஷுக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. இவன் ஒரு ஆள் உள்ள பூந்து என்ன பண்ணிட்டான் பாருங்க. என்ன ஆச்சு? தேவ சத்தத்தை அவன் சரியா கேட்காதபடினால், கர்த்தருக்கு அவன் கீழ்ப்படியாதபடினால பெரிய ஒரு கொந்தளிப்பு வந்து கடைசியில இதுக்கு என்ன தெரியுமா தீர்வு? என்ன செய்யணும்? என்னைக்கு நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோ அன்னைக்கு கொந்தளிப்பு நின்றும். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிவீங்க, நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த கொந்தளிப்பு நின்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு என்ன செய்யும் அந்த கொந்தளிப்பு? அது கம்ப்ளீட்டா நின்று. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொன்னு என்ன நம்ம பார்த்தோம்? காயினை போல ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருப்போம் என்று சொன்னா நம்ம என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல வர வேண்டும். நல்லா கேளுங்க. முதல்ல ஏன் நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்பு வருது? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் விலகுகிறதுனால. அது எதுக்கு? ஒண்ணு கீழ்ப்படியாம, அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவம். ஆண்டவருக்கு ஒருவேளை நம்ம வெளியே எப்படி இருக்கலாம்? கொஞ்ச நாளாவே சபைக்கு ஆண்டவர் என்ன போதிச்சுட்டு இருக்காரு? பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் போதிக்கிறார். நீங்க இங்க பிரசங்கத்தை ரெக்கார்ட் பண்றீங்களோ இல்லையோ, பரலோகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எந்தெந்த சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை பரலோகம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்னைக்கு மேல போயிட்டோ எனக்கு தெரியாதே, இந்த வசனம் எனக்கு தெரியாதேன்னு என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் உலகத்தான் எப்படி இருந்தாலும் நம்ம பரிசுத்தமாய் வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்ப முதலாவதாக கொந்தளிப்பு நம்ம வாழ்க்கையில ஏன் வருது? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகுகிறபடி. அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அதே யோனா புஸ்தகம் 1வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. ஜோனா chapter 1 verse 7 and 8. யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது? அடுத்தது என்னது? அவர்கள் யார் நிமித்தம்
படிக்க என்ன பண்றாங்க? சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அப்ப அடுத்தது கொந்தளிப்பு எப்படி வருது? கொந்தளிப்பு எப்படி வருது? மற்ற மனிதர்களால உங்க வாழ்க்கையில கொந்தளிப்பு வருது. முதல்ல ஆண்டவர் விட்டு நம்ம போறனால அடுத்தது என்னது? மற்ற மனிதர்கள்னால. இங்க யோனா சொல்றான், யோனா காலத்துல அந்த காலத்துல சீட்டு போடுறது இருந்திருக்கு. எத்தனை பேர் இன்னும் ஃபாலோ பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல சீஷரை கடைசியா யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு பதிலா தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னதான் போட்டாங்க? சீட்டு தான் போட்டாங்க. ஆனா பாருங்களேன், சீட்டு போட்டு கரெக்டா யார் பேர் வந்தது? யோனா பேர் வந்துருச்சு. யாரின் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு நமக்கு வந்தது? இவர் சொல்றாரு, என் நிமித்தமா தான் வந்தது. இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன்? மற்ற மனிதர்கள்னால நமக்கு கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில வருது அப்படின்னு சொன்னா, அதே அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 11 and 12 ஃபர்ஸ்ட் வாசிங்க. 11, 12. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தபடியா அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். சமுத்திரம் அமரும்படிக்கு, எப்ப இந்த கொந்தளிப்பு நிக்கும்படிக்கு நாங்க என்னப்பா செய்யணும் உனக்கு? அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள். நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில போட்டு விடுங்கள். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அமர்ந்திருக்கும். 15வது வசனம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே யோனாவை எடுத்து சமுத்திரத்தில போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. இருக்கீங்களா? சில நேரங்களில் இன்னொரு ஒரு மனுஷனால உங்க வாழ்க்கையில என்ன வரும்? கொந்தளிப்பு வரும். மற்ற ஒரு மனிதர்னால நம்ம வாழ்க்கையில என்ன வருது? போராட்டங்கள், பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, கொந்தளிப்பு வருது. யோனா சொல்றான், என் நிமித்தமா தான்ப்பா வந்துச்சு. அதுக்கு என்ன பண்றது? மற்ற மனுஷனால நமக்கு கொந்தளிப்பு வந்ததுன்னா என்ன பண்ணணும்? யோனாவை என்ன செஞ்சாங்க? தூக்கி சமுத்திரத்துல போட்டார்கள். என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது, அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது என்ன செய்யணும்? யோனாவை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அவங்க தண்ணியில இருந்தபடினால, நீங்க பூமியில லேண்ட்ல இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட மனிதர்கள் எடுத்து உங்களை வேர் பிரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில சில நேரங்களை பாருங்களேன், கொந்தளிப்பு ஏன் வரும் தெரியுமா? கணவன் மனைவிக்கு நடுவில் ஒண்ணுமே இருக்கு, சில உறவினர்கள் மத்தியில ஒண்ணுமே இருக்காது, சில நண்பர்கள் மத்தியில ஒண்ணுமே இருக்காது. ஆனா இன்னொரு ஒருத்தர்னால என்ன வரும்? ஒரு கொந்தளிப்பு வரும், ஒரு பிரச்சனை வரும், ஒரு போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? அந்த ஆளை கட் பண்ணி விடணும். யோனாவை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டது போல, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, யோனாவை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டது போல உனக்கு கொந்தளிப்பை உண்டு பண்ணுற அந்த மனுஷனை தூக்கி போடுங்க. வேதத்தில் அப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் தெரியுமா? வேதத்தில் அப்படி நம்ம காரியங்களை பார்க்கிறோம் தெரியுமா? ஏன் இது முக்கியம்? ஏன் நம்மளை வேர் பிரித்து கொள்றது முக்கியம் தெரியுமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 Corinthians chapter 15 verse 33. If anybody has NIV, I want NIV. 1 Corinthians 15:33. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லொழுக்கங்களை கெடுக்கும். NIV என்ன சொல்லுது? Bad. Do not be misled. Bad company corrupts good character. எப்பா யாரோடு கூட நீங்க அசோசியேட்டடா இருக்கீங்களோ அது என்ன செய்யுது தெரியுமா? உங்க கேரக்டரை பாதிக்குது, உங்க ஆசீர்வாதத்தை அது கெடுக்குது.
எப்படி யோனா அந்த முழு கப்பல் இருந்த எல்லாருக்கும் ஒரு கொந்தளிப்பை உண்டு பண்ணானோ, உன்னுடைய வாழ்க்கையில ஒருவன் அப்படி இருந்து கொந்தளிப்பை உண்டு பண்ணுவான் என்று சொன்னா அந்த ஆளிடத்திலிருந்து நீ பிரி. ஏன்னா அவன் என்ன செஞ்சிருவான், உன் ஆசீர்வாதத்தை அவன் தடை பண்ணிடுவான், உன் கேரக்டரை அவன் அசிங்கப்படுத்திடுவான், உன் பேரை அவன் கெடுத்துருவான். ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு? ஆண்டவர் யாரை கூப்பிட்டாரு? உன் தேசத்தையும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன் இனத்தாரையும் பிரிஞ்சு நீ வான்னு யாரை கூப்பிட்டாரு? ஆண்டவர் கூப்பிட்டது ஆபிரகாம. கூட யார் வந்தா? லோத்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவரால ஆபிரகாம ஆசீர்வதிக்கவே முடியும். ஆண்டவர் அங்க ஒரு கொந்தளிப்பை உண்டு பண்றாரு. என்ன கொந்தளிப்பு அங்க வந்துச்சு? லோத்தின் வேலையாட்களுக்கும் ஆபிரகாமுடைய வேலையாட்களுக்கும் ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு? ஒரு கொந்தளிப்பை கொண்டு வரார். பிரச்சனை எப்ப பார்த்தாலும் இவன் வேலைக்காரனுக்கும் அவன் வேலைக்காரனுக்கும் பிரச்சனை. ஆண்டவர் அங்க ஒரு கொந்தளிப்பை கொண்டு வர. என்னைக்கு லோத்து டாடா பாய் சொல்லிட்டு ஆபிரகாம் விட்டு போனானோ, ஆபிரகாம் சொல்லிட்டான், எப்பா பூமி எப்படி இருக்கு, உனக்கு முன்னாடி இருக்கு, நீ என்ன செய்ய, உனக்கு எந்த பக்கம் நீ போகணுமோ நீ போ. என்னைக்கு லோத்து பிரிஞ்சான், அடுத்த இடத்துல நம்ம அடுத்த நிமிஷம் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட வந்து அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீ நட, நீ எங்க நடக்கணும் நட, அத்தனையும் நான் என்ன பண்ண போறேன், உனக்கு நான் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நபர்கள்னால நம்ம வாழ்க்கையில கொந்தளிப்பு வரும். அதே மாதிரி யாரு? லாபான், யாக்கோபு. யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தை திருடி கொண்டிருந்த லாபான் யாக்கோபு பார்க்குற. ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவுதான், உன் டைமிங்க முடிஞ்சிச்சு, இந்த ஆள் கூட இருக்கிறத நீ அதோட நிறுத்து, நீ என்ன செய்ய, கிளம்பு. லாபானை விட்டு என்னைக்கு யாக்கோபு வந்தானோ he was blessed. hallelujah, hallelujah. நல்லா புரிஞ்சுக்கோ. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கொந்தளிப்பு வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல என்ன நம்ம பார்க்கணும்? ஆண்டவரை விட்டு நான் பிரிஞ்சுட்டேனா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாம போயிட்டேனா, ஆண்டவருக்கு விரோதமா நான் ஏதாவது பாவம் பண்ணிட்டேனா, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் ஏதாவது அவருடைய கண்களுக்கு முன்பதாக நான் செஞ்சுட்டேனா நம்ம பார்க்கணும். அடுத்தது என்ன பார்க்கணும்? இல்ல அதெல்லாம் கரெக்ட், டிக் மார்க். அப்ப அடுத்தது என்னது? என் ஆசீர்வாதத்துக்கு தடையா யார் இருக்கா? யோனாவை போல யாராவது இருக்காங்களா? லோத்த போல யாராவது இருக்காங்களா? லாபான போல யாராவது இருக்காங்களா? அவங்கள நம்ம விட்டு பிரியதாங்க செய்யணும். சில கெட்ட நண்பர்கள் இருக்காங்களா? பிரியதான் செய்யணும். இல்லைன்னா அவங்க உங்களை கெடுத்துருவாங்க, அவங்க உங்க ஆசீர்வாதத்தை திருடிடுவாங்க. அவங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும், அவங்க கூட உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிற வரைக்கும் கர்த்தரால உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவன் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற அந்த திட்டத்தை கர்த்தரால நிறைவேற்ற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யாருங்க எனக்கு கம்பேனியன், இன்னைக்கு யார் என்னுடைய அசோசியேட், அதை இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு யாரு கூட என்னுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கு, அவங்க கேரக்டர் என்ன, அவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இவங்க தடையா இருக்கிறாங்களா, கர்த்தர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற கூடாதபடிக்கு இவங்க எனக்கு தடையா இருக்கிறாங்களான்னு. யோனாவை தூக்கி போட்டது போல நீங்க உங்களை வேறு பிரித்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லைஃப்ல எல்லாமே என்னது? பாசிங் கிளவுட்ஸ். நிறைய நேரங்கள்ல யங் பீப்புளுக்கு, டீனேஜர்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு காரியம், நம்ம பார்க்குற பிள்ளைகள் யாரு? பாசிங் கிளவுட்ஸ். அவங்க நிரந்தரமா என்ன செஞ்சிட போறது இல்லை, நம்ம கூட இருந்துட போறது. கர்த்தருக்கு விரோதமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? கட் பண்ணுங்க. உங்க பேரை கெடுக்கிற அளவுக்கு யாராவது உங்க கூட இருக்காங்களா? கட் பண்ணுங்க. ஆவியானவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். யார் கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு உங்களுக்கு, அது ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நமக்கு கொந்தளிப்பு ஏன் வருது? மற்ற மனிதர்கள்.
நம்ம கூட இருக்கிறவங்கனால, நம்ம கூட இந்த வாழ்க்கை என்ற இந்த பயணத்துல பயணிக்கிற சிலர் என்ன செய்வாங்க, நம்ம ஆசீர்வாதத்தை குன்றும்படி நம்ம கூட இருப்பாங்க, நம்ம ஆசீர்வாதத்தை திருடும்படி இருப்பாங்க, கர்த்தரிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கிறவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு என்ன செய்யணும், அவங்கள கட் பண்ணிவிடணும். அல்லேலூயா. ஆவியானவர் சில இருதயங்களுக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். அல்லேலூயா. அதை செய்யணும். நீங்க யார் கூட நீங்க கனெக்டடா இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக நம்ம பார்க்கிறோம், லூக்கா 8வது அதிகாரம் 22வது வசனத்துல வாசிக்கிறோம். Luke chapter 8 and verse 22. லூக்கா 8:22. Luke 8. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு passage. ஆண்டவர் என்ன சொல்றாரு, let us go to the other side அப்படின்ட்டாரு. இவர் என்ன பண்றாரு, படகுல ஏறிட்டாரு. அடுத்து என்ன ஆச்சு, வசனம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, வாசிமா, அதை அடுத்து கண்டினியூ பண்ணி வாசிங்க. படகு ஓடுகை, அவர் நித்திரையாய் இருந்தார். இயேசு போய் தூங்க போயிட்டாரு. அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதா, சுழல் காற்று உண்டானதா, அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. இங்க என்ன ஆச்சு, ஆண்டவர் நம்மளெல்லாம் எங்க அழைச்சிருக்கிறாரு, இக்கரையில இருந்து அக்கரைக்கு போய் நம்ம எல்லாம் சேரணும், வாங்க நம்ம அக்கறைக்கு போவோம். அவர் போயிட்டாரு அக்கறைக்கு, ஆமாவா இல்லையா? அவருடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு ஆண்டவர் போயிட்டாரு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், இக்கரையில இருந்து அக்கறைக்கு நம்ம எல்லாம் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்ப இந்த பயணத்துல நமக்கு என்ன வரும், கொந்தளிப்பு வரும். இந்த பயணத்துல நமக்கு புயல் காற்று வீசும். அங்க என்ன ஆச்சு, நம்ம எல்லாரும் பார்க்கிறோம், சீஷர் என்ன பண்றாங்க, ஐயரே நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, நீர் நல்லா தூங்குறீரு, அங்க என்னது, நம்ம எல்லாம் மடிஞ்சே போறோம். ஆனா ஆண்டவரிடத்துல இருந்து எவ்வளவு அற்புதங்களை பார்த்த சீஷர்கள்ல, அதை எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட இருந்து எவ்வளவு அற்புதங்களை பார்த்த சீஷர்கள் அந்த காற்றை பார்க்கும் போது, ஐயோ அவ்வளவுதான்ப்பா, கதை இதோட முடியுதப்பா, போப்பா, அபுதாபியை விட்டு பெட்டி படுக்கையில தூக்கிட்டு போப்பா, முடிஞ்சிச்சுப்பா கதை. எவ்வளவு அற்புதங்களை பார்த்த ஜனங்கள், ஐயரே மடிந்து போகிறோம், நீ சொல்றீங்களா, ஆண்டவர் இக்கரையில இருந்து அக்கறைக்கு வாங்க போவோன்ட்டாரு. அப்பனா அவர் சொன்னா என்னது, சொன்னதுதான் நம்ம போய் என்ன செஞ்சிருவோம், சேர்ந்துருவோம். அவர் சொன்னா சொன்னது, வாக்கு பண்ணுனா வாக்கு பண்ணினதுதான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அக்கறைக்கு போவோம். இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சது கதை, அபுதாபி வாழ்க்கை has come to a stop, அவ்வளவுதான்ப்பா, இந்த கம்பெனி இல்லைன்னா அவ்வளவுதான், சிலருக்குலாம் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இவன் பேப்பரை கொடுத்துட்டான் அப்படின்னா முடிஞ்சிச்சு வாழ்க்கை, அபுதாபியே finished. ஏன்னா அபுதாபியில் அந்த ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கு. சிலருக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை நீ இருக்கிற இடத்துல இருந்து குத்துறாரா, எக்ஸ்பெக்ட் a change, ஒரு மாற்றத்தை எதிர்பாருங்க, முடிவை பார்க்காதீங்க. ஆண்டவர் குத்துறாரு கீழே, எனக்கு கம்ஃபர்டாவே இல்லைங்க, சோஃபா கீழே குத்துது, நிறைய பேர் கீழே குத்த ஆரம்பிச்சோன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உன்னை கீழே குத்துறாரு, உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து உன்னை வெளியே எடுக்கிறாரு அப்படின்னா உன்னை ஒரு இடத்துக்கு மாற்றும்படி, உனக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படி. ஆனா நிறைய பேர் குத்திச்சுப்பா, முடிஞ்சிச்சு இதோட கதை, எல்லாத்தையும் கிளப்பிட்டு போ, அக்கறைக்கு போய் சேர முடியாது, அக்கறைக்கு போய் சேர முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, முதல்ல கொந்தளிப்பு, அவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களுக்கு வாழ்க்கையில கொந்தளிப்பு வரும். கீழ்ப்படிலையா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது கீழ்ப்படி. கர்த்தருக்கு விரோதமா பாவம் பண்றீங்களா, அந்த பாவத்தை நிறுத்திட்டு ஆண்டரோடு கூட ஒப்புரவாரு. ரெண்டாவது கொந்தளிப்பு ஏன் நம்முடைய வாழ்க்கையில வருது,
மற்ற மனிதர்கள் மேல. ஆண்டவர் உணர்த்துற சிலரை கட் பண்ணுங்க. இவன் நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சா கட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை கெடுக்கிறவன் தெரிஞ்சா கட் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்தை தடை பண்றவன்னா கட் பண்ணுங்க. இவனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வருதா கட் பண்ணுங்க. சில ஆட்கள்னால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. சில ஆட்கள்னால நண்பர்களுக்குள்ள பிரச்சனை வரும். அதெல்லாம் உட்கார்ந்து சிந்திக்கணும். ஏன் வருது இந்த பிரச்சனை? யாரை கட் பண்ணணுமோ கட் பண்ணணும். ஏன்னா அவன் உங்க ஆசீர்வாதத்துக்கு அவன் தடையா இருக்கான்றத மறந்துடாதீங்க. அப்ப மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்புக்கு காரணமா இருப்பாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஏன் பிரச்சனை வருது, ஏன் வருது? கர்த்தரை மட்டும் பாருங்க, யாரையும் கம்பேர் பண்ணாது. யாரையும் கம்பேர் அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடணும். அதுதான் ஆண்டவர் கொடுத்தது. ஒவ்வொருத்தன் பில்கேட்ஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல அவன் ஓடிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஓட்டத்துல நான் ஓடிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்க. பக்கத்துல இருக்கிற ட்ராக்கை பாக்குறீங்க நிறைய பேர். பக்கத்துல இருக்கிற ட்ராக் உசேன் போல்ட் ஓடுவான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெயின் ஆகி அவன் ஓடுறான்றது அவனுக்கு தான் தெரியும், அவன் கோச்சுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் ஒருத்தன் முன்னேறிட்டான் அப்படின்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான், அவன் எவ்வளோ தூரத்துக்கு அடிபட்டு அவன் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. உசேன் போல்ட் ஓடிட்டான், அவன் அதை பண்ணிட்டான், அவன் இதை செஞ்சுட்டான், அவன் அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான்றது அது அவனுக்கு தான் தெரியும். பக்கத்துல இருக்கிற ட்ராக்கை பார்க்காதீங்க. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற ட்ராக்கை பார்க்காதீங்க. உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஒழுங்கா ஓடுங்க. ஹல்லேலூயா. நீங்க யாரை கட் பண்ணணுமோ கட் பண்ணுங்க. ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ள அவர் வாழ்றாரு. ஆண்டவர் சொல்வாரு யாரு தப்பு டிஸ்சர்ன் பண்ணுங்க. யாருனால அப்ப குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, எந்த நபர்னால இந்த போராட்டம் வருது, ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதை கட் பண்ணுங்க. நீங்க பாருங்க, அடுத்த நாளே உங்க வீட்டுல கர்த்தருடைய சித்தமும் அவருடைய ஆசீர்வாதமும் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது கொந்தளிப்பு மற்ற மனிதர்கள். அப்ப யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்ட மாதிரி நீங்களும் என்ன செய்யணும், அங்கிருந்து பிரியும். அப்பதான் ஆசீர்வாதம் வரும். மூன்றாவதாக நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பக்தி உள்ளவங்க தான், ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் தான், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்னு சொல்றவங்க தான். உங்க ஓட்டத்துல நீங்க ஓடும் போது என்ன வரும்? கொந்தளிப்பு வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும். ஐயோ நான் மடிஞ்சிட்டேன்னு சொல்லாம ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுமா? 24வது வசனம். அவர்கள் அவரிடத்தில் வந்து ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. உடனே என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதட்டினார். ஆண்டவர் நம்ம கூட இருந்து அவர் என்ன செய்யறாரு? நம்ம கூட இருக்காரு, அவர் நடத்துறாரு நம்மள. ஆனா ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது, அன்னைக்கு இயேசு கூட இருந்தார், அவர் என்ன செஞ்சாரு? அதட்டினார். அவர் கொந்தளிப்பை அதட்டி நமக்கு என்ன அதுல நமக்கு சொல்லி தராரு? நம்மளும் என்ன செய்யணும்? கொந்தளிப்பை அதட்டம். We have to rebuke the storm. Hallelujah. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்காரு? வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி கடினமா இன்னைக்கு இருக்காதீங்க. ஆவியானவர் இன்னைக்கு சிலரிடத்துல ஆண்டவர் உணர்த்துறாரு, எவ்வளவு அற்புதங்களை உன்னுடைய வாழ்க்கையில நீ பார்த்திருக்கிற, எவ்வளவு நன்மைகளை நீ என்னிடத்துல இருந்து பெற்றிருக்கிற. ஆனா இன்னும் என்ன இல்ல? அடுத்த ஆண்டவர் அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு? 25வது வசனத்துல அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். மத்தேயுல இதே காரியத்தை, இதே சம்பவத்தை நம்ம
பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஏன் பயந்தீர்கள்? Why are you fearful? முதல்ல எல்லாத்துக்கும் என்ன வருது? நமக்கு ஒரு பயம். ஒரு ஆளுக்கு கம்பெனில லெட்டர் வந்துருச்சுன்னா போதும், டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும்? அடுத்த லெட்டர் வருதுப்பா, அடுத்த லெட்டர் நமக்கு தான் வருது. அப்படியே நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? பயம். ஆண்டவர் சொல்றார், அவர் அதட்டுறார். Where is your faith? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு சில போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டத்தின் மத்தியில பயணிச்சுட்டு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க யோனாவுடைய படகுல இருந்த மாதிரி சரக்கு எல்லாத்தையும் கீழே தூக்கி போட்டு வேகமா வந்து என்ன பண்ணலாம்? நீங்க பயணிக்க ட்ரை பண்ணலாம். இந்த பிரச்சனை எப்படியாவது நான் பார்த்துருவேன், நான் எப்படியாவது சால்வ் பண்ணிடுவேன்னு ஒருவேளை நீங்க நினைக்கலாம். அது ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கறது ஒன்னே ஒன்று, உன் விசுவாசம் எங்க? படகுல யார் இருக்கா? அவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விசுவாசம் எங்க? ஆண்டவர் எப்படி அந்த கொந்தளிப்பை ஆண்டவர் எப்படி அதை அமைதிப்படுத்தினார் தெரியுமா? யோபு எழுதும்போது 26வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம். Job 26 and verse 12. Job 26 verse 12. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்கிறார். ஆண்டவர் எப்படி கொந்தளிப்பை வந்து அடக்கிறாரா? அவருடைய வல்லமையினால். இன்னைக்கு அதே வல்லமை என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே வல்லமை நமக்கு என்ன பண்ணிருக்காரு? Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10:38 என்ன சொல்லுது? Acts chapter 10 verse 38. அப்போஸ்தலர் 10:38, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. அதுதான் அப்போஸ்தலர் 1:8 பார்க்கிறோம். When the Holy Spirit comes, என்ன ஆகுது? You shall receive power. என்ன வருது நமக்கு? நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. இயேசு எப்படி அதட்டினாரு அந்த கொந்தளிப்பை? அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியார் கொடுத்த வல்லமையினால, பலத்தினால. இன்னைக்கு நம்ம சில போராட்டங்கள், கொந்தளிப்பை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பயந்து அப்படியே உட்கார்ந்து அதுக்கு நம்மளாவே கால்குலேஷன் பண்ணி போகணுன்றதுக்காக கிடையாது. ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல என்ன செய்யணும்? அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அவர் எப்படி பரிசுத்த ஆவியை கொண்டு வல்லமையாய் அந்த கொந்தளிப்பை அடக்குனாரோ, நம்மளும் என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். சில பிரச்சனைகளை பேர் சொல்லி இயேசுவின் நாமத்துல போன அதட்டணும். You have to rebuke. சில அசுத்த வல்லமை பிடிச்சவங்களை கொண்டு வரும்போது ஆண்டவர் இருப்பாரு, he rebuked. ஏன்னா அதுக்கு அந்த வேலையே கிடையாது. He rebuked. அதட்டர். உனக்கு இங்க என்ன வேலை? இன்னைக்கு வந்துட்டான் ஒரு திருடன் வீட்டுக்குள்ள. எத்தனை பேர் வாப்பா வா அப்படின்னு கூப்பிட்டு திருடனுக்கு நல்ல ராயல்ட்டியா கவனிப்பீங்க? இல்லைன்னா நீ யாருடான்னு சொல்லி அவரை எப்படி எதிர்த்து நிற்பீங்க? இருக்கீங்களா? திருடன் வந்துட்டான் வீட்டுக்குள்ள, வாப்பா வா, கண்ணே, மணியே, பொண்ணே அப்படின்லாம் கூப்பிட்டு வரவேற்கிற ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? என்ன செய்வீங்க? அவருக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது, வெளியே போட சொல்வீங்களா? இல்லையா? சொல்வீங்களா? அதை ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்ல மாட்டேங்கிறோம்? ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு கொந்தளிப்பு வரும்போது இயேசுவின் நாமத்துல போ பிசாசு, ஏன் சொல்ல மாட்டேங்க? ஆண்டவர் சில நேரங்களில் அனுமதிக்கிறார். நான் நினைக்கவே இல்லை, நேற்று நான் ரொம்ப ஸ்வெல்லிங் இருந்துச்சு, சரி ஒன்றும் இல்லை, அவளுக்கு சரியாயிடும். ஆனால் ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர் அங்கே ஒளிஞ்சிருக்கு, பரவாயில்ல, பிசாசை நீ போ, அவ்வளவுதான். சுகத்தை கொடுக்குறது யாரு? கர்த்தர். அதுக்கு என்ன இல்லை, வீட்டுக்குள்ள வேலை இல்லை,
நீ வந்துட்டியா, நீ வெளியே போய் தான் ஆகணும். உனக்கு இங்க இடம் இல்லை. ஹல்லேலூயா. தைரியமாய் விசுவாசத்துல நிக்க பழகணும். என்ன பிரச்சனை, அங்க என்ன ஆவி கிரியேட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கணும், அதை வெளியே போன்னு சொல்லணும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டதான வல்லமையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஜோப் 26:12 ஜோப் 26:12 26:12 நம்ம பார்க்கிறோம். அவர் வல்லமையினால கொந்தளிப்பை அமர பண்ணினார். அடுத்தது என்னது யூஸ் பண்றாரு ஆண்டவர்? அவர் ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்கினார். ஞானம் வேணும். சத்ருவை கண்டுபிடிக்கணும். இது எங்க இருந்து வருது இந்த பிரச்சனை, இந்த கொந்தளிப்பு எங்க இருந்து வருது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆவியானவரால் உங்களுக்கு இருக்கிற வல்லமை பயன்படுத்தி போ என்று சொல்லி கட்டளை. ஜீசஸ் rebuked it. அவர் அதட்டும் போது என்ன ஆச்சாங்க? அமைதி வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை அமர பண்ணுகிறது அவர். ஆனா இன்னைக்கு இந்த கொந்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில எப்படி வருதுன்னு என்ன பண்ணணும்? நம்ம தெரிந்து கொள்ள. இன்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம விலகி நிக்கிறீங்களா? திரும்பி வாங்க. விலகிட்டீங்களா? சும்மா பேருக்கு கிறிஸ்தவங்களா இன்னைக்கு யாரும் இருக்க வேண்டாம். நான் சில நாளா பார்த்துட்டு இருக்கேன். ஆவியும் இல்லை, அனலும் இல்லை. சபை அப்படியே ஆராதனை அப்படி தூங்குது. எல்லாம் பிசாச மேற்கொள்ளுகிறவர்களா? இங்க யுஏஇல உள்ள ஸ்ட்ராங் ஹோல்ட் என்னன்னு தெரியுமா? பலவான் யார் தெரியுமா? யுஏஇல உள்ள பலவான் தூக்கத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லம்பர். எந்த நேரத்துல எங்க இருந்தாலும் தூக்கம் வரும். யுஏஇல எப்பனாலும் தூங்கலாம். சாயங்காலம் 6 மணிக்கு தூங்கினாலும் அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தூங்கலாம். ஏன்? பலவான் அவன். இன்னைக்கு சபையிலும் பிசாசு தான் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அடே உட்கார்ந்தோன்னு நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? எங்க நானும் தூங்கலாம். Why? Because the spirit of slumber தான் இந்த stronghold. அந்த தூக்கத்தின் ஆவியை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மொத்தத்துல நம்மளை க்ளோஸ் பண்ணிடும். தெரியணும் நமக்கு. நம்ம குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற அசுத்த ஆவி என்னது? எது வேலை பார்த்துட்டு இருக்கு? கணவன் மனைவிக்கு இடையே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள என்ன நடக்குது தெரியணும். மொபைல்ல எதுக்கு இன்னைக்கு மொபைல்? இட் இஸ் a spirit of lust. மொபைல் எதுக்கு எல்லாரும் விட முடியல? அது ஒரு இச்சையின் ஆவி. அந்த இச்சையின் ஆவிக்கு அடிமையா உட்கார்ந்துருக்கோம் நம்ம எல்லாரும். நம்ம எல்லாருடைய டைமையும் திருடிட்டு இருக்கு அந்த இச்சையின் ஆவி. அது அவ்வளோ நமக்கு இச்சையை கொடுக்கிறபடினால அதை என்ன பண்ண முடியல, கீழே வைக்க முடியல. பொண்டாட்டியை கூட வேண்டாம்னு சொல்லிக்கலாம். மனைவி கிட்ட பேச வேண்டாம், பிள்ளைங்க கிட்ட வராட வேண்டாம், வெளியே கடைக்கு போக வேண்டாம். ஆனா மொபைல் கூட மட்டும் 24 மணி நேரம் இருக்க முடியுதுப்பா. ஏன்? அது உனக்கு இச்சையை கொடுக்குது. அந்த இச்சையின் ஆவிக்கு அடிமையா நீங்க இருக்கிறபடினா உங்களால அதை தூக்கி போட முடியல. ஆவியானவர் இன்னைக்கு சபையோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு வெளிச்சமா பிரகாசிக்கிறீங்க? அன்னைக்கு இருந்தது தூக்கத்தின் ஆவி தான் அன்னைக்கு இருந்தது பயங்கரமா. எத்தனை பேர் எழுப்பி பிரகாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், ஒரு தாயை போல சிக்ஷிக்கும்படி எனக்கு உரிமை இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். சபைக்குள்ள நீங்க எப்படி கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்ல நீங்க இருக்கக்கூடாதுன்னு ஆண்டரோடு கூட உங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கு. நீங்க எப்படி வரீங்களோ அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையுடைய தேவையை தனித்தனியா அந்த வீட்டுக்குடைய காரியங்களை சொல்லி கர்த்தரிடத்துல நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒருத்தர் நான் சபைக்கு வந்துட்டு நான் இன்னும் அப்படியே தாங்க இருக்கேன்னு யாராவது ஒருத்தர் கை தூக்கி சொல்லுங்க. நான் சபைக்கு நான் எப்படி உள்ள கால் எடுத்து வச்சேனோ அதே இடத்துல தாங்க நான் இன்னும் இருக்கேன். நான் இன்னும் 1% கூட வளரலன்னு சொல்றவங்க யாராவது இருங்க, சொல்லுங்க.
அதுக்காக இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திருக்கோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் அவருடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் வேணும். ஆனா ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளால வளர முடியல? ஏன் அதுல வளர முடியல? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியல. பிசாசு என்ன பண்றான்? அப்படியே உங்களை அப்படியே மண்டைய, நான் முந்தி கூட ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஒரு பாஸ்டர் ஒரு ஊழியக்காரர் என்ன நடத்திட்டு இருந்தாரு, மீட்டிங் நடத்திட்டு இருந்தாரா, ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களா, அங்க அப்படியே ஒரு ஆள் அப்படியே கண்ணு அசந்து அப்படியே டொங்குனுச்சான் மண்டை. அவர் பாக்குறாரு, இவர் அனலா ஜோம் பண்றாரு, அங்க ஒண்ணு டொங்குங்குது. அடுத்த மண்டையை பாக்குறாரு, அந்த மண்டை அப்படியே கண்ணெல்லாம் உருட்டிக்கிட்டு அது டொங்குனுது. இவர் பார்த்துட்டே வர்றாரு, என்ன ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காமிச்சார். ஒரு பிசாசு, குட்டி பிசாசு என்ன பண்ணுச்சான், ஒவ்வொரு தலையா மேல தடவி விட்டுச்சான். எதுக்கு? தூங்குறது. இன்னைக்கு இங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து தூங்குற ஆட்கள் பக்கத்துல என்ன இருக்கு? பக்கத்துல சொல்லுங்க. நீங்க தூங்குறீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டு நீங்க தூங்குறீங்க, உங்களுக்கு ஒரு அசதி வருது, உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வருது அப்படின்னா என்ன ஆகுது? மேல குட்டி பிசாசு தலையை தடவுது உங்க பக்கத்துல இருந்து. ஞாபகம். ஆமென். ஏன் தெரியுமா? ஏன் அவன் தலையை தடவுறான் தெரியுமா? நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, நீங்க வல்லமையா எழும்ப கூடாது, நீங்க ஆண்டவருக்கு ஒரு சுடரா நீங்க பிரகாசிக்க கூடாது, உங்களை பார்த்து அநேக குடும்பங்கள் ஆண்டவரை பற்றி பிடிக்க கூடாது. அவன் கிளியரா இருக்கான். நம்ம ஆட்களுக்கு ஒருவேளை ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, நம்ம ஆட்களுக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாது, நம்ம ஆட்களுக்கு வேதத்தை வாசிக்க முடியாது. ஆனா அவன் பெர்ஃபெக்ட்டா என்ன பண்றான்? இன்னைக்கு கிங்டம் ஆஃப் ஜீசஸ் சர்ச்சுக்கு விரோதமா அங்க ஒரு கும்பல் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கு. தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு கிங்டம் ஆஃப் ஜீசஸ் சர்ச் அதனால என்ன பண்ணுது? தூங்குது. ஊழியக்காரங்களுக்கு கீழ்படிறது இல்லை, சொல்றத செய்யறது இல்லை, வசனத்தை கை கொள்றது இல்லை. ஏன் ஏன் இப்படி இருக்கும்? கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த வல்லமே நம்ம இன்னும் அறிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழும்பினாரு, நல்லா தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருந்த ஆண்டவர் எழும்புறாரு, அதட்டினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வருகிற அந்த கொந்தளிப்பை அதட்டும்படியான வல்லமை உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க பயந்துட்டு ஐயரே மடிந்து போறோமே, ஆண்டவரே இதோட முடிஞ்சிருச்சப்பா, நான் அபுதாபியை விட்டு நான் காலி பண்றேன். கம்பெனில எப்படி சொல்லிட்டான், அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். பக்கத்து சீட்டுக்கு ஏதாவது பண்ணிருப்பா, அது இந்த சீட்டுக்கு கீழே கொளுத்துன மாதிரி இருக்கும். பயப்படாது. கழுகு, இதை மட்டும் சொல்லி நம்ம முடிக்க போறோம். கழுகு எத்தனை பேர் தெரியும்? ஈகிள். அந்த குஞ்சுங்களை பறக்க ட்ரெயின் பண்றதுக்கு என்ன தெரியுமா பண்ணுமா? நல்லா அழகா கம்ஃபர்ட்டா வச்சிருக்குமா, குஷன் மாதிரி. என்னது? நெஸ்ட். சரியா? நல்லா அழகா குஷன் மாதிரி வச்சிருக்குமா. இதுங்கெல்லாம் காக்கா கத்தி 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 என்ன பண்ணும்? சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா வளர்த்துரும். நல்லா இதுங்களுக்கு பறக்கிறதுக்கு சிறகு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா பண்ணுமா? மேல நல்ல பஞ்சு போல இருக்கிற லேயரை எடுத்துருமா. ஏன்னா இதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? இது இப்ப நல்லா தின்னுட்டு எப்படி இருக்கு? ஏழி தாத்தா மாதிரி இருக்கு. அழகா சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கு, வயிறு பெருத்து நல்லா இருக்கு, அப்படியே நல்லா ஹாயா இருக்கு. ஏன்னா அம்மா வந்து கொடுக்குது, இது தின்னுட்டு உட்கார்ந்து இருக்கு. முதல்ல என்ன பண்ணுமா? அங்க இருக்க சாஃப்ட் லேயர் எடுக்கணும். அப்படி ஒவ்வொரு லேயரையா அந்த நெஸ்ட்ல இருந்து எடுக்க கடைசியில குச்சி என்ன பண்ணுமா? கீழே குத்தும். அப்பதான் அந்த குஞ்சுங்களுக்கு உணர்வு வருமா, நம்ம அடுத்த லெவல் எங்க போகணும்? பறக்க போகணும். அதனாலதான் it will stir the nest. ஈகிள் என்ன பண்ணுமா? அந்த நெஸ்ட் எல்லாத்தையும் கலைச்சு விட்டுரும். ஏன் தெரியுமா? அப்பதான் நீ என்ன பண்ணுவ? அடுத்த லெவலுக்கு போக. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு ஏன் தெரியுமா? நீ அடுத்த லெவலுக்கு போகணும். ஹல்லேலூயா. நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா கம்ஃபர்ட் ஜோன்லயே நிறைய பேர் உட்கார்ந்தாச்சு.
மாசம் மாசம் சம்பளம் வருதா, நமக்கு எல்லாம் பூவா கிடைக்குதா, நம்ம நினைச்ச நேரம் போய் கடையில போய் நம்ம ஷாப்பிங் பண்றோமா, ஹாப்பி. ஆண்டவர் கீழ இருந்து சுருக்குன்னு குத்தல வச்சுக்கோங்க, இல்லைன்னா கப்பல்ல சுத்தி ஒரு கொந்தளிப்பு வரல வச்சுக்கோங்க, அப்படியே தான் என்ன பண்ணுவோம், அக்கறைக்கு போய் சேரவே மாட்டோம். எல்லாத்துக்கும் என்ன சொல்லுவோம், ஐயா முடிஞ்சு போச்சு என் கதை. ஆண்டவர் சொல்ற வல்லமை ஆண்டவர், அவர் எப்படி அதட்டினாரோ அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அந்த கொந்தளிப்ப அதட்டும்படியான வல்லமைய அதிகாரத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில் இருக்கிற கொந்தளிப்பை நான் என்ன செய்ய போறேன், அதை அமர்த்துவேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த சமாதானமான வாழ்க்கைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அந்த அமைதியான வாழ்க்கைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பிரச்சனைகள் கொந்தளிப்பு வரும், ஆனா கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்து நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட அவர் இடை வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில எதுக்கு கொந்தளிப்பு வந்ததுன்னு முதல்ல நிதானிங்க. ஏன் கொந்தளிப்பு வந்தது? ஏன் கொந்தளிப்பு வந்தது? இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தை விட்டு விலகிட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டீங்களா? செய்யக்கூடாத ஏதாவது ஒரு பாவத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துல எதையாவது போய் விழுந்துட்டீங்களா? இல்லைன்னா மற்ற மனிதர்கள் கொந்தளிப்பை உங்க வாழ்க்கையில வர வைக்கிறாங்களா? ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தாம உங்க வாழ்க்கையில கொந்தளிப்பு வருதா? இன்னைக்கு அப்படியே உங்களையே நீங்க நிதானித்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறாரு, சிலரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் எங்க? நான் எவ்வளோ தூரம் உன்னை நடத்தி வந்தேன், இம்மட்டும் உன்னை நடத்தி வந்தேன், எபேசரை போல இம்மானுவேலரை போல நான் உன் கூடயே இருந்து உன்னை வழி நடத்துறேன். உன் விசுவாசம் எங்கன்னு இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறேன். நீ ஏன் பயப்படுறேன்னு ஆண்டவர் இன்னைக்கு சிலரை பார்த்து கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஒப்புக்கொடுங்க. எங்க நீங்க தவறி இருக்கிறீங்க? எங்க தவறி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒருவேளை ஒரு கொந்தளிப்பின் மத்தியில நீங்க இருக்கலாம். ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா அடுத்த லெவல் என்னது? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இப்ப இருக்கிறது கொந்தளிக்குதா? அடுத்த லெவல் என்னது ஆண்டவரே? இங்க இருந்து திருப்பி 10வது படியில இருந்து கீழே தரைக்கு இறங்கும்படி கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வரல. அப்ப 10வது படியில இருந்து 11வது படிக்கு என்ன கொண்டு போறீங்களா ஆண்டவரே? உங்க திட்டம் என்ன என் வாழ்க்கையில? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய படகை ஓட்டுகிற ஒரு நல்ல ஆண்டவர் அவர். நீங்க மடிந்து போகணும்னு சொல்லி அவர் ஒரு நாள் விரும்பாத தேவன். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஒரு இழப்பு வந்துருச்சுன்னு உடனே பின்னோக்கி பார்க்காதீங்க. ஒரு போராட்டம் வந்துச்சுன்னு உடனே பின்னோக்கி பார்க்காதீங்க. ஒரு தடை வந்துருச்சுன்னு உடனே பின்னோக்கி பார்க்காதீங்க. தாமதத்தை பார்த்து பின்னோக்கி பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. உங்க படகுல கர்த்தர் உண்டு. அந்த கொந்தளிப்பை அவர் அமர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடல் கொந்தளித்து பொங்க கப்பலாடி செல்கையில் புயல் காற்று சீறி வீச பாய்கிழிந்து போகையில் இயேசு எங்களிடம் வந்து கப்பலோட்டியாயிரோ காற்றமைத்து துணை நின்று கரை சேர செய்திடும். பாடலை கேட்போமா? இயேசு எங்களிடம் வந்து
ஆண்டவரே. நீங்க தாங்குங்க, நீங்க ஏந்துங்கப்பா. அந்த பிள்ளைங்க நீங்க தப்புவீங்க ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் ஆண்டவரே அப்ப புரிந்து கொள்ள பிள்ளைகளுக்கு நீங்க ஞானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்துடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தர் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது ஆமென்றும் ஆமெனுமாய் அது நிறைவேறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, வலியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கொந்தளிப்பு, இந்த கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில ஏன் வந்தது என்று சொல்லி தெரியாமல் அலைமோதுகிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உங்க ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உங்க ஞானத்தினால பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. ஒருவேளை உடைய சமூகத்துல இருந்து விலகி இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, உடைய அன்புள்ள கரம் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா அது உம்மண்டையில இழுத்துக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பாவத்தின் கட்டுல ஆண்டவரே கட்டப்பட்டு இருள வாழ்கிற ஒவ்வொருத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. இந்த பாவத்தை என்னால விட முடியலே என்று சொல்லி தனிமையிலே கண்ணீர் விடுகிற பிள்ளைகளுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஓ, இந்த பழக்கத்தை என்னால விட முடியலே என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஓ, நீர் இறங்குவீராக, நீர் மனம் இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு உடைய பலத்தை நீங்க கட்டளையிடுங்கப்பா. அதை வெறுக்கும்படியான பலத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. குடியில ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, போதை பொருள்ல அடிமையா இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, போனோகிராஃபில அடிமையா இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தவறாய் பேசுகிற ஆண்டவரே அவர் சொல்கள் பேசுகிறத விட்டு என்னால வெளியே வர முடியல என்று சொல்லுகிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பரிசுத்த கரம் நீட்டப்படுவதாக, உங்க பரிசுத்த கரம் நீட்டப்படுவதாக. இந்த நேரத்துல சினிமாக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஷார்ட்ஸ், ரீல்ஸ் என்று பார்க்கிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. மொபைலுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. ஒரு மனம் திரும்புதலுக்கு நேராய் நீங்க நடத்துங்கப்பா. மனம் திரும்புதலுக்கு நேராய் நீங்க நடத்துங்க ஆண்டவரே. உடைய வருகை சமீபமாய் இருக்குப்பா ஆண்டவரே. அதுல கைவிடப்பட்டவர்களாய் நான் இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே அந்த எக்கால சத்தம் எங்க காதுல தொனிக்கும்படி நீங்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த ஒரு நொடி பொழுதுல ஆண்டவரே மறுரூபமாகி ஆண்டவரே உடைய சமூகத்துல ஆண்டவரே நீர் எங்களை வரவேற்கிற அந்த நாள்ல நாங்க ஒவ்வொருத்தரும் எதிர்கொண்டு வாழ கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுங்க, ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுங்க. விசேஷமாய் ஆண்டவரே குடும்ப பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறாங்க. இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன், இந்த குடும்பத்தின் தேவைகளை நான் எப்படி சந்திப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாங்க. அப்பா, வாசல்கள் திறக்கப்படட்டும். உடைய ஆசீர்வாத மழை பிள்ளைகள் மேல பொழியட்டும் இயேசுவின் நாமத்தில். அற்புதத்தை செய்யுங்கப்பா, அற்புதத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. நினையாத இடத்துல இருந்து பிள்ளைகளுக்கு சகாயத்தை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. அற்புதத்தை செய்யுங்க ராஜா. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உறவுகள்ல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஹalleluya. ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஆண்டவரே இருக்கிற அந்த பிரச்சனைகள், அந்த கொந்தளிப்பை நீங்க அமர்த்துகிறதுக்காய் நன்றி தகப்பனே. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா, ஒரு மனதின் ஆவியை நீங்க கட்டளையிடுங்க. ஒவ்வொரு வாக்குதலை நீங்க கட்டளையிடுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி இசைந்து வாழும்படியான வாசல்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு நன்றி தகப்பனே. பண தேவையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஸ்கூல் ஃபீஸ் கெட்டும்படியான கிருபைகளை தாங்க. ரெண்ட் பே பண்ண முடியாத அந்த பலனை பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளை இடுங்கப்பா. லோனை அடைக்கக்கூடிய அந்த பலனை நீங்க பிள்ளைகளுக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. ஹalleluya. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த நேரத்துல விசேஷமாய் ஒவ்வொருத்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மை தேட
பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஓட்டத்தை நாங்கள் வீணாய் ஓடி விடாதபடிக்கு, விருதாவாய் ஓடி விடாதபடிக்கு, இக்கரையில இருந்து அக்கறைக்கு நாங்கள் போய் சேரும்படியான கிருபை எங்களுக்கு தாங்க. அதுக்கேற்ற பலனை தாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, விளக்கு அணைந்து இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிறேன். மங்கி எரிகிற திரியை அணையாத கர்த்தர் நீர் ஆண்டவரே. பிரகாசிக்கும்படியாய் பிள்ளைகளை நீங்க எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. கால்வலியோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய சுகம் அளிக்கிற வல்லமை பாயட்டும். தலைவலியோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமா இந்த நேரத்துல சளி, ஃப்ளூ, ஃபீவர் இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. ஏஞ்சல் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவின் நாமத்துல ஓ பிசாசே நீ வெளியே போ என்று உனக்கு கட்டளை. ஹல்லேலூயா. ஓ உடைய சுகம் அளிக்கிற வல்லமை மகளுக்குள்ளாய் பாய்வதாக. உங்க வல்லமை பாய்வதாக ஆண்டவரே. உடைய வல்லமை பாய்வதாக ஆண்டவரே. உடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தர். உடைய தள்ளுமுகளால் நாங்கள் சுகமானோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் ஆண்டவரே சுகத்தை மகள் பெற்றுக்கொண்டதுக்காய் நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. எல்லா சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால் மறைவதாக இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாப்பாட்டுல எனக்கு கண்ட்ரோல் இல்லை என்று சொல்லி வருந்துகிற பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் நீங்க கொடுங்கப்பா ஆண்டவரே. தன் சரீரத்தை கட்டி ஆளும்படியான கிருபைகளை பிள்ளைகளுக்கு தாங்கப்பா. ஓ உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த நண்பரை என்னால விட்டு பிரிய முடியலன்னு சொல்றவங்க ஓ உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. அந்த தவறான உறவுகளை, அந்த தவறான நண்பனை, அந்த தவறான நபரை விட்டு பிரியும்படியான கிருபைகளை பிள்ளைகளுக்கு நீங்க கட்டளையிடுங்க. உங்களை நான் எப்படி கட் பண்ணுவேன், இவங்களை எப்படி நான் விரோதிக்கிறது என்று சொல்லி ஒருவேளை பிள்ளைகளுக்கு கேள்வி இருக்கும் என்று சொல்லுங்க. நீங்க அற்புதத்தை செய்யுங்க. அந்த கொந்தளிப்பு அமரச் செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி பரிசுத்தமே. Thank you Jesus. ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகளும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்தமே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 Praise the Lord. God bless you. Praise the Lord.